So, வணக்கம் and welcome to Raw Futures. It's me Arivasan. So, இந்த வீடியோல பிசி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் நான் நல்லா பண்ணல, எக்ஸாம்ல மார்க் கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிசி எக்ஸாமுக்கு நான் இப்பவே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக டேட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே நான் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரதான் செய்யும். ஆனா இயர் எண்ட் ஆஃப்ல தான் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்தை நீங்க மாத்தி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல வரேன். மறக்காம இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அறிவரசன் vlogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் புதுசா கண்டிப்பான முறையில டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எழுத போறது இந்த பிசி எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை தூரத்துக்கு போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுத போற இந்த பிசி எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷன் தான். நல்லா ஒன்று பார்த்துக்கணும், எல்லாருமே 10th 12th படிச்சிருப்பீங்க. இப்போ அதாவது 2024ல டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுல ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஜாப்புக்கான வேகன்சிஸ் நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1254 வேகன்சிஸ் அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இது கம்மியான வேகன்சிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 15,000 வேகன்சிஸ்ல பிசி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 8,000 6,000 வந்தாங்க. அப்புறம் 3,000 வந்தாங்க. அப்ப 2,500 அப்படின்னு சொல்லி இந்த வேகன்சிஸ் குறைச்சிட்டே வந்துட்டாங்க. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாப்னுடைய நோட்டிபிகேஷனும் கரெக்டான லெவல்ல தான் இருக்கு. சோ இயர்லி பிசி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நமக்கு அந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான முறையில நீங்க படிக்க தான் செய்யணும். சோ நீங்க பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்கு. சோ நீங்க இதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட கம்மியான எஃபோர்ட் தான் இங்க போட வேண்டிய இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டிய இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இருக்கும். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க அதே படிப்பை நீங்க இங்க போட்டா போதும். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்கு. சோ அதே இது நீங்க பிசிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்க போயிட்டு பிசிக்கல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். சோ அதனால நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க இப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வராது அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்கப்படுறது சயின்ஸ் பார்ட்ல இருந்து தான் எடுப்பாங்க. சோ அதனால சயின்ஸ் நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. அதாவது டிஎன்யூஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லா ஜிகேஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு நல்லா ஒண்ணு சொல்றேன், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க மேக்ஸ் நல்லா போட்டு மார்க் ஏத்திடுவாங்க. இந்த டிஎன்யூஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பிசிஎஸ்ஐ படிக்கிறாங்க பாத்தீங்களா, சோ அவங்க மட்டும் தான் இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் உட்காந்து ஃபுல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், ஏன்னா இந்த டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரஸ்ட் கார், ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ இங்க எடுக்கிற இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற இந்த எக்ஸாம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் மேஜரா இருக்கும். சோ அதனால நீங்க தமிழ் எக்ஸாம் பேப்பர் எலிஜிபிலிட்டி மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஆனா மேஜர் ஆஃப் த கொஸ்டின் சயின்ஸ் பார்ட்ல தான் இருக்கு. அதுக்கு நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சோ அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கிட்ட கொடுக்குறேன். சோ நீங்க பிசிக்கு நீங்க உட்காந்து நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. சோ அதே எஃபோர்ட்டை மறுபடியும் நீங்க நல்லா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஃபாரஸ்ட் வாட்சரோ, ஃபாரஸ்ட் கார்டோ கண்டிப்பான முறையில் ஆயிரலாம். சோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிசி எக்ஸாம் மட்டும் தான் என்னோட இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பு. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். சோ அதுவும் ஒரு நல்ல ஜாப் தான். அதாவது நீங்க பிசி எக்ஸாமை விட இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முதல்நிலைப்படுத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பான முறையில இதுக்காக எஃபோர்ட்டை போடுங்க. கண்டிப்பான முறையில இந்த 2024ல மேல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில இது நிறைய நண்பர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. ஏன்னா பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க பாத்தீங்களா, சோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸான ஜாப். கண்டிப்பான முறையில நீங்க ப்ரிப்பேர் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. 2024 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ரெசல்யூஷன்ஸ் நீங்க இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிசி எக்ஸாமுக்கான விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்றேன். சோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.